ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி பண்ணிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பருப்பு, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சுருங்க. லைட்டாக சீரகம் ஆட் பண்ணிக்கணும். வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க முருங்கைக்காய் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் சரி ஓகே பாசிப்பருப்பு சாம்பார் வச்சிடலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்ன காய் ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், பெலாக்கொட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான் ஆட் பண்ணியிருந்தேன். என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், சாம்பார் தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பாருக்கு மாங்காய் இல்லாமல் எப்படி மாங்காவை ஆட் பண்ணி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொத்தமல்லி தூவி போட்டு எடுத்தால் சூப்பராக இருக்கும். அப்புறம் சைடில் தாளிச்சிருங்க. தாளிப்புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றுனீங்கன்னா டேஸ்டியான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் மறந்துடாதீங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.